السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் குத்துபா செய்து கொண்டிருந்தார்கள், மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சப்தம் ஒன்று கேட்டது. அந்த சப்தம் சின்ன பிள்ளையினுடைய குரலை போன்று இருந்தது. சின்ன குழந்தை அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சப்தம். சஹாபாக்கள் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்குறார்கள், எங்கேருந்து சப்தம் வருதுன்னு தெரியலை. ஏன்னா குழந்தை எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் குழந்தை அழக்கூடிய சப்தம் கேட்குது, ரொம்ப பக்கத்துலேயே கேட்குது. எல்லாருமே அங்கே எங்கேயும் பார்க்குறாங்க, ஆனால் எங்கன்னு தெரியலை. கடைசியாக ரொம்ப உற்று நோக்கிய பொழுது இந்த மஸ்ஜித் நபவியின் ஓரப்பகுதியில் ஒரு பேரித்த மர மட்டை ஒன்று கிடந்தது. அந்த பேரித்த மர மட்டையிலிருந்து தான் அந்த சப்தம் வந்தது. குழந்தை அழுவதை போன்று ஒரு சப்தம். அது என்ன பேரித்த மர மட்டை அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஹுதுபா செய்யும் பொழுது அதன் அருகில் நின்று கொண்டு தான் ஹுதுபா செய்வாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அதன் மீது சாஞ்சிக்கிட்டு அது பக்கத்தில் நின்று தான் ஹுதுபா செய்வாங்க. இப்போ காலங்கள் செல்ல செல்ல மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் உயரம் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மிம்பர் படி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டையை விட்டுட்டு மிம்பர் படி மேலே நின்று குதுபா செய்ய ஆரம்பித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நாள் வரைக்கும் தனக்கு அருகில் நின்று தானே குதுபா பிரசங்கம் செய்தார்கள். இப்போ தனக்கு பக்கத்தில் பெருமானார் நிற்கலையே அப்படின்ட்டு பெருமானாரை விட்டும் பிரிந்த சோகத்தில் அந்த மரக்கட்டை அழுதது அப்படின்ட்டு இமாம்கள் சொல்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் இது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பெருமானாரை நேசித்தது. மரங்கள் நேசித்தது, மலைகள் நேசித்தது, பறவைகள் நேசித்தது. அனைத்துமே பெருமானாரின் மீது அன்பு கொண்டது. பெருமானாருக்கும் இந்த பேரித்த மரத்திற்கும் உண்டான தொடர்பு நிறையவே உண்டு. பல சமயங்களில் பேரித்த மரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள், பாராட்டி பேசியிருக்கிறார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது இப்படி ஒரு வார்த்தை கேட்டார்கள். இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரக்குஹா வ இன்னஹா மஸலுல் முஸ்லிம். மரங்களில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்திலிருந்து இலைகள் கீழே விழுவதில்லை. அப்படி ஒரு மரம் இருக்குது. சில மரங்களில் காற்றடிச்சுன்னா அப்படியே இலைகள்லாம் அப்படியே கீழே விழுந்து அப்படியே சிதறி கிடக்கும். ஆனால் இந்த மரத்திலிருந்து இலைகள் கீழே விழாது. அப்படி ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் மூமினுக்கு உதாரணம் என்று சொன்னார்கள். முஸ்லீமுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அந்த மரத்தை தான் உதாரணம் சொல்லணும். அது எந்த மரம் அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்களிடத்து. இப்படி பல சமயத்தில் சில கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்டு அந்த விஷயத்தை அவருடைய உள்ளத்திலே தூண்டிவிட்டு அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க, சிந்தனை திறனை தூண்டுவாங்க. அப்படி யோசித்து சொல்லணுமா இல்லையா? சொல்லும் பொழுது அவங்களுடைய சிந்தனை திறன் கூடும். ரெண்டாவது, கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லும் பொழுது அந்த விஷயம் ஆழமாக மனசில் போய் உட்கார்ந்துடும். பல சமயத்தில் இப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்படி தான் கேட்டாங்க. சஹாபாக்களில் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மரத்தின் பக்கம் போச்சு. அந்த சபையில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒரு சின்ன வயசு சஹாபி, ஒரு 8-9 வயசு தான் இருக்கும், சின்ன பையன். அவங்க அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மூமினுக்கு உதாரணமாக ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய இலைகள் கீழே விழாது அப்படின்னு சொன்ன உடனேயே என்னுடைய இதயத்தில் என்னுடைய சிந்தனைகள் வந்து விட்டது, அது பேரித்த மரம் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த சபையில் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த சபையில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நான் குரலை உயர்த்தி பேசுகிறது அது அந்தளவுக்கு சபைக்கு நாகரிகமாக இருக்காது, பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் தெரிந்திருந்தும் நான் அமைதியாக இருந்து கொண்டேன். சஹாபாக்களுக்கு இருந்த அந்த மரியாதை சின்ன பிள்ளைங்கள் கூட அந்த பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விளங்கியிருந்தாங்க. சொல்லக்கூடிய அந்த திறமை இருந்தும் அதற்கான பதில் தெரிந்தும் சொல்வதற்கு தயக்கப்பட்டு அது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் சொன்னார்கள், இன்னஹா அந்நஹ்லா, அது வேறொன்றும் இல்லை, அது பேரித்த மரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. மூமினுக்கு உதாரணம்.
ஒரு ஹதீஸில் வருகிறது, அதே மாதிரி ஒரு பேரித்த மரத்திலிருந்து ஒரு பகுதி கொண்டு வரப்பட்டது பெருமானாரிடத்தில். அதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்னமின ஷஜரி லமா பரக்கத்துஹு க பரக்கத்தில் முஸ்லீம். ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய பரக்கத்து மூமினிடத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுதும் இதே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சிந்தனையில் அந்த மரம் தான் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் சொன்னார்கள், அது பேரித்த மரம் அப்படின்ட்டு. மூமினுக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரத்தை சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மூமினை பொறுத்தவரை அவனிடத்தில் வெளிப்படக்கூடிய அனைத்தும் நன்மையாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும், ஹைராக இருக்கும். அவனுடைய பேச்சு நல்லதாக இருக்கும், அவனுடைய செயல்பாடு நல்லதாக இருக்கும், அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிறந்ததாக இருக்கும், அவனுடைய குணங்களும் சிறந்ததாக இருக்கும். ஒரு மூமினுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். அவனை கொண்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, நன்மைகள் மட்டுமே ஏற்படும். அவன் தான் மூமின். அந்த மூமினுக்கு உதாரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரத்தை சொல்கிறாங்க. ஏன்னா பேரித்த மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நன்மை, அத்தனையும் பிரயோஜனமானது, பலன் தரக்கூடியது. அதனுடைய பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். அது காய்ந்த நிலையிலையும் சாப்பிடலாம், ஈரமாக இருக்கும்போதும் சாப்பிடலாம், பழுத்து இருக்கும்போதும் சாப்பிடலாம், பழுக்காமல் இருக்கும் பொழுதும் அதை சாப்பிட முடியும். அது உணவாக இருக்கும், மருந்தாக இருக்கும், உடலுக்கு ஆற்றலை ஏற்படுத்தும். அதனுடைய மட்டைகளை கொண்டு, மட்டை இருக்குதா இல்லையா, அந்த மட்டைகளை கொண்டு அந்த கட்டிடங்களுக்கான அந்த வேலைப்பாடுகளை அதை கொண்டு செய்ய முடியும், பாத்திரங்கள் செய்ய முடியும். அதனுடைய இலைகளை கொண்டு பாய்கள், கூடைகள் போன்றது செய்யப்படுகிறது. அதனுடைய நாறுகளை கொண்டு கயிறுகள் திரிக்கப்படுகிறது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பேரித்த மரத்தினுடைய இலைகள் ஒட்டகங்களுக்கு தீனியாகவும் போடப்படுகிறது. எல்லாம் இப்படி நிறைய நன்மைகள் அதை கொண்டு நமக்கு கிடைக்குது. ஒரு மூமினை கொண்டு எப்படி நன்மைகள் கிடைக்குமோ அந்த மாதிரி பேரித்த மரத்தை கொண்டு நன்மைகள் ஏற்படுவதால் ஒரு மூமினுக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரத்தை சொன்னாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பேரித்த மரம் அப்படிங்கிறது பரக்கத்தான ஒரு மரம். அதனுடைய பழம் பரக்கத்தை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, பைத்துன் லைஸ ஃபீஹி, எந்த வீட்டில் தமர ஃபீஹி, எந்த வீட்டில் பேரித்தம் பழம் இல்லையோ, ஜியாஉன் அகலுவு, அந்த குடும்பத்தார்கள் பசியால் வாடி விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வீட்டில் பேரித்தம் பழம் இல்லையோ அந்த வீட்டில் எல்லாம் பசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்குள்ள அரபிகளுக்கு மிக முக்கியமான உணவாக இருந்தது பேரித்தம்பழங்கள் தான். எத்தனையோ நாட்கள் 1-2 பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க மற்ற எல்லா காரியங்களும் இயல்பாக செஞ்சுருக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்தில் கூட அன்னைக்கு ஒரு பேரித்தம்பழம், பாதி பேரித்தம்பழத்தை வச்சு தான் நோன்பு வச்சு அந்த நோன்போடு அவர்கள் போரில் கலந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ உணவின் மிக முக்கியமான உணவாக பேரித்தம்பழங்கள் தான் இருந்தது என்று பார்க்கிறோம். பேரித்தம்பழம் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து கூட குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் இப்படி பேசுகிறான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மனித உருவில் அவங்க அந்த செய்தியை சொன்னாங்க. செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே குழந்தை பெறுவதற்கான சிம்டம்ஸ், அடையாளம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வயிறு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ரொம்ப கவலை அதிகமாகிருச்சு. அப்படியே ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக அப்படியே எங்கேயோ போயிட்டாங்க. போய் ஒரு பேரித்த மரத்தினுடைய அந்த மரத்துக்கு கீழே நின்று ரொம்ப கவலைப்பட்டு, இப்படி வாழ்கிறதுக்கு பதிலாக நான் போயிருக்கலாமே, ஏன்னா கணவன் இல்லாமல் குழந்தையோடு ஊருக்கு போனால் ஊர் உலகம் என்ன பேசுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹு தஆலா மலக்குகளின் மூலமாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் பேசினா, ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, மரியமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் ஹைராக இருக்கும். இந்த மரத்தினுடைய கிளைகளை பிடித்து உழுக்குங்கள், அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த அந்த வரலாறை குறித்து மரியம் என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம் பெருமக்கள் சொல்வார்கள், லவ் அலிமல்லாஹு அன்ன ஷையன் லின்னுஃபஸா கைரும் மின ருதப் ல அமர மரியம் பிஹி. அதாவது குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய்மார்கள், அவர்களுக்கு சிறந்த உணவு எது அப்படின்னு சொன்னால் பேரித்தம்பழங்கள் தான்.
பேரித்தம்பழங்கள் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 7-8 மாதங்களில் குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அழகான முறையில் ஆரோக்கியமான முறையில் குழந்தையை பெற்றெடுக்கலாம். அவங்களுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்தாக அந்த பேரித்தம்பழம் இருக்கும். ரெண்டாவது, குழந்தையை பெற்றெடுத்த பிறகு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும், உடம்பு பலவீனமாக இருக்கும். அந்த பலவீனத்தை போக்குறதுக்கும் பேரித்தம்பழங்கள் உதவும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வேறு எந்த பழத்தையும் சாப்பிட்றதுக்கு சொல்லாமல் பேரித்தம்பழத்துக்கு கிட்ட போய் அந்த பழத்தை உலுக்கி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வேறு எந்த பழமும் செய்யாத அளவிற்கு நன்மைகளை பலன்களை கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய அல்லது குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு அந்த பேரித்தம்பழம் செய்யும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். நிறைய நன்மைகள் பலன்கள் இருக்கிறது. காரணம், அது பரக்கத்தான ஒரு பழம், பரக்கத்தான மரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை நமக்கு அல்லாஹ் தருவானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.